தமிழ் ட்ரெக்கர் கூட வந்து டிராவல் பண்ணியிருக்கேன். ஆமா. அப்புறம் ஒரு தமிழ் நேவிகேஷன் கூட டிராவல் பண்ணியிருக்கேன். அவங்க 2 பேர் கூட டிராவல் பண்ணியிருக்கேன். மற்றபடி வந்துட்டு மலேசியாவுக்கு வர ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஃபூடி பிரபு, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரோ இது ஃபவுல் இல்ல ப்ரோ. ப்ரோ முடியாம இருக்க வேணாம் ப்ரோ. நீங்க அப்படி சொல்றீங்க? ஆமா ப்ரோ. ஸ்ரீலங்கால ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஃப்னாக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பி கொழும்போ வந்துட்டு ஒரு தெரிஞ்சு கேக்குறான், என்ன நீங்களாம் அவங்களும் 2 மணிக்கு இருந்தாங்க, நானும் தான்டா இருந்தேன்டா, நம்ப மாட்டான். தர்பூஸ் பாகிஸ்தான் தர்பூஸ் பெரிய கதை. இந்த தர்பூஸ் நிறைய விஷயம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு டிராவலரா யாராச்சும் ஃபர்ஸ்டா போறீங்க, அங்க போயிட்டீங்கன்னா உலகத்துல நீங்க எங்க வேணாலும் போகலாம், அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்றது என்னோட மட்டும் இல்ல, லைக் உலகத்துல இருக்க பேக் பேக்கர்ஸோட எல்லாத்தோடையும் அதுதான் சொல்லுவாங்க. இந்தியா முதல்ல ஆரம்பிச்சதே சிங்கப்பூர், அதுக்கு அடுத்தது எல்லாமே லேண்ட் ரூட் தான். சிங்கப்பூர்ல இருந்து மலேசியா, மலேசியால இருந்து போட்ல தாய்லாந்துக்கு போனாங்க. அது யூஸ்வலா யாருமே செய்யறது இல்லை. போட்ல தாய்லாந்துக்கு போயிட்டு தாய்லாந்துல இருந்து கம்போடியால இருந்து நான் வியட்நாம்ல இருந்துட்டு பிறகு லாவோஸ். அதுக்கப்புறம் மலேசியான்னு தெரிஞ்ச பிறகு அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஐயோ மலேசியாவா, என்னோட ரிலேட்டிவ் அங்க இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட் அங்க படிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நானும் வரணும் அப்படிலாம் அவங்களுக்கு அந்த மாதிரி ஐடியாஸ் இருக்கு. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஓவரால் வருவாங்க. ஓகே. என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட கேம்பிங்? எல்லாமே பக்காவா சூப்பரா இருந்தது. இவர் பக்காவா பிளான் பண்ணியிருந்தாரு. ஓகே ப்ரோ. ஓகே படிஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஏஜே விலாக்ஸ். நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்டர்நேஷ்னல் ட்ராவலர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு எங்களோட நாட்டுக்கு. அவர் வந்து இலங்கையில் கொஞ்சம் பகுதியிலேருந்து சுற்றி பார்த்துட்டாரு. பெலன்ஸ் பகுதியை வந்து நாங்கள் இப்போ இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் பேர் யூடியூப் செய்கிற கொஞ்சம் பேர் சேர்ந்து இடத்துக்கு போகிறோம். யாருன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுன்னு பாருங்கள். உங்களுக்கு இவரை தெரிஞ்சிருக்கும், நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க செரோஸ். அதே போல் இவர் தான் அந்த அண்ணா சசி அண்ணா, மலேசியாவில் இருந்து. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஓகே, இவரோட 22 வயசு அப்படி போய் சொல்லலாம். ஓகே, இவரோட பேசுவோம். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது வந்து எங்களோட தலைவர் தினேஷ் ப்ரோ, நிறைய நாளே வரும். அதே போல் இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக கஜன் ப்ரோ, நிறைய நாளே போகிறோம். ஜஃப்னா போயிருந்தோம், மீட் பண்ணலை, திருப்பி மீட் பண்ணிட்டோம். ஒரு டூர் ஒன்று முடிச்சுட்டு அப்படியே வந்துக்கிறாரு முன்சிப் ப்ரோ. அதே போல் முன்சிப் ப்ரோட ஃப்ரெண்ட் பேரை விடு ப்ரோ, உங்களோட ஜாக்கி பொலனர் நான் அவன் கூட்டிக்கிட்டு இப்போ போய்ட்டு ஒரு கேம்பிங் வீடியோ தான் பண்ண போகிறோம். போய்ட்டு போகிற வழியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, இப்போ வந்து கெண்டி பஸ் ஸ்டாண்டால் போய்த்து கொண்டிருக்கிறோம். கெண்டி கிளாக் டவர். இன்றைக்கி எல்லாம் நிறைய மெமரிஸ் இருந்திருக்கு ஸ்கூல் போகிற டைமில். ஓகே, நாங்கள் வந்து இப்போ இந்த வெவத்தன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம் கேம்பிங் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல தான் கேம்ப் பண்ண போகிறோம். இனி குடிலெல்லாம் அடித்து வச்சுக்கிறாங்க. சந்தோஷமான விஷயம் என்ன சொன்னால், யாருமே இல்லை இந்த இடத்துல, தனியாக தாய்க்கிறோம். நாங்கள் 7 பேர் வந்துக்கிறோம். ஓகே, இதில் வந்து முன்சிப் ப்ரோவும், அதே போல் கஜன் ப்ரோவும், தினோஸ் ப்ரோவும் இப்போ எல்லோரும் வந்து டென்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஓகே, இன்றைக்கி இப்போ ஒரு 1 ஹவராக இருந்து இப்படி டென்ட் அடிச்சிட்டோம். 2 டென்ட், அதே போல் 10 சேர் இருக்குது. இன்றைக்கி வேனை நிப்பாட்டிக்கிறோம்.
ஓகே, குட் மார்னிங் பாய்ஸ். நாங்கள் இப்போ எல்லாம் எழுப்பிட்டோம். காலையில் சன்ரைஸ் பார்க்கணும்னு சொல்லி இந்த சைடில் இப்படி தான் இருக்குது. இப்படி தான் இருக்குது. இந்த சைடில் தான் சன்ரைஸ் ஆக போகுது. வீடியோ அப்படின்னா பார்த்துட்டு வாங்க, வீடியோ இருக்கும். விடிஞ்சிருச்சு. அப்படியே என்ன சொல்கிறது, இந்த வெவத்தண்ணன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உதித்து கொண்டிருக்குது. ஒரு விலங்குதான் இருக்குது. இந்த சைடில் குட்டி லேக் ஒன்று இருக்குது. அந்த லேக் காரணமாக தான் இந்த இடத்த வெவத்தண்ண லேக்குன்னு சொல்லுவோம். அதே போல் இந்த சைடில் வந்தீங்கன்னு சொன்னால் விக்டோரியா டேம் அந்த ஃபுல் இது அப்படியே விளங்குது. இந்த சைடில் குட்டி சிட்டிஸ் எல்லாம் அப்படியே விளங்குது. இப்படி பறந்த மலைத்தொடர்கள் அப்படியே இருக்குது. இன்றைக்கி குட்டின்னு இல்லை, ஒரு சில பைன் மரங்களும் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல தான் இப்போ சூரியன் மேலே உதிச்சு வந்து கொண்டு இருக்குது. டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு போட்டு தரலாம். காலையில் பாருங்கள், டைம் வந்து இப்போ 5:46 ஆகுது. சரியாக 5:58க்கு வந்து சூரியன் மேலே எழும்பி வந்துடும். இந்த வியூவை பார்க்குறதுக்கு தான் காலையிலே எழுந்திரிச்சு இப்படி பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல கேம்பிங் செய்கிறதுக்கு எல்லா வசதியும் அப்படியே அதே போல் இந்த சைடு இதெல்லாம் ஃபுல்லாகவே கேம்பிங் செய்கிறதுக்கு மாதிரி தான் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு லெவலாக இருக்குது. இன்னைக்கு பழைய பங்களா ஒன்று இருக்குது. அதே போல் இந்த இடத்துல டாய்லெட் வசதிகள், தண்ணீர் வசதிகள் எல்லாமே இருக்குது. இதை மேலதிக விபரம் இந்த இடத்துக்கு எப்படி வாருது, ப்ரைஸ் எப்படின்னு எல்லாம் சொல்லி நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். இப்போக்கி வந்து இந்த சன்னை வந்து ரசிக்கணும் ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறேன். அப்படின்னா அதையும் பார்த்து ரசித்திருவோமா? வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, இந்த அழகை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சூரியன் உதிச்சு அந்த கதிர்கள் வந்து இப்படியே ஒவ்வொரு ஏரியாவாக பட்டுக்கிட்டு போகுது. இப்போ உங்களுக்கு இப்படி இருந்து பார்க்கக்குள்ள சரிங்க ஃபோக்கஸ் ஆகுது இல்லை? ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மலையில் மேல் பகுதியில் வந்து சூரிய ஒளியெல்லாம் பட்டு அந்த இடம் அப்படியே பிரகாசமாக இருக்குது. அதே போல் அதோட கீழ் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் இந்த சூரிய ஒளிகள் படலை. அதனால் இருட்டாக இன்னும் பனிமூட்டமாகவே இருக்குது. சூரியன் உதிக்கிறதுக்கு எதிர் திசையில் வந்து இது சன்செட் ஆகிற இடம். அதனால தான் வானம் இப்படி பர்பிள் கலராக ஆரஞ்சு கலராக இருக்குது. பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி சூரியன் அப்படியே கொஞ்சம் ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்குது. இன்னும் ஒரு சொற்ப நொடிகளில் வந்து அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி உதிச்சுது. இந்த சைடில் இன்னும் வரல, மேலே எலும்பில் ஒரு சைடாக ஒரு கோணலாக அப்படியே வந்து கொண்டு இருக்குது. அதனால தான் இந்த மலைப்பகுதிகளில் வந்து அப்படி அழகாக விளங்குது. பாருங்கள், அந்த சூரியன் தாக்கம் செலுத்துகிற விதம் வந்து உங்களுக்கு இதில் பார்த்துக்கொள்ளலாம். கேம்பிங் எல்லாத்துக்கும் பிரேக் எடுப்பாரு, போட்டோ எடுப்பாரு, எல்லாம் ஒரு மனுஷன் மட்டுமே எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாரு. ஓகே, முன்சிஃப் பாய் வந்து ஃபுல்லாகவே ரெடி பண்ணி கொண்டிருக்கிறாரு. பிரெட், அதே போல் ஃப்ரூட்ஸ், ஜாம் எல்லாம் இருக்கு. நான் தரேன் ப்ரோ உங்களுக்கு. நண்பன்டா இதுதானே வேலையா பல்லு விளக்குனீங்க? இதெல்லாம் நல்லா எடுத்துட்டு போயிட்டு ப்ரோ. அந்த நீங்க மட்டும்தான் டென்ட்டுக்கு தூங்கினீங்க, நாங்கெல்லாம் வேணுக்கு தனியா தூங்கி இருக்கீங்க டென்ட்ல. என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? சரியா நைட் எத்தனை 2 hour கிட்ட கஷ்டப்பட்டு இந்த டென்ட் போட்டு
எல்லாம் நீங்க மட்டும் தான் தூங்கினீங்கல்ல, நீங்களும் சாட்சியா? காலைல வந்து டேய் வேன்ல இட தூங்கினீங்க எல்லாரும். இது பறக்காது. ஏன்னா அவங்கெல்லாம் இருக்காங்க 3 பேரு. நம்ம வெயிட் எல்லாம் படம் ஏஞ்சி பாக்குற யாருமே காணோம். எல்லாம் வேலை தூங்கிட்டாங்க. ஒரு தேஞ்சு கேக்குறான், என்ன நீங்களாம் அவங்களும் 2 மணிக்கு இருந்தாங்க, நானும் தான்டா இருந்தேன்றான், நம்ப மாட்டான். ஓகே எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு, நான் எடுக்க போறேன். இதுல எடுக்க வேணாம் ப்ரோ. ப்ரோ இது ஃபவுல் இல்ல ப்ரோ. ப்ரோ முடியாம எடுக்க வேணாம் ப்ரோ. நீங்க அப்படி சொல்றீங்க? இதுல அரேஞ்ச் பண்ணிட்டால செட் பண்ணிட்டு இப்போ ஒருத்தர் தின்னா போட்டோ எடுக்கல, ஒண்ணுமே செய்யல எங்களுக்கு. சரியா? சரி. அப்ப இது யாரு சாப்பிட்டு வச்சிருக்காரு? நான் செஃப் ப்ரோ. அப்ப நான் டேஸ்ட் பண்ண எப்படி உங்களுக்கு தருவேன்? என்ன அந்த பேஸ்ட்ல உப்பு இருக்கா? நான் டெஸ்ட் பண்ண வந்திருக்காரு. உப்பு இருக்கா புளி இருக்கான்னு செக் பண்ற ப்ரோ. இந்த போட்ல எல்லாம் எழுதி வச்சிருக்காங்களே ப்ரோ. நான் உப்பு நாங்க யூஸ் பண்றது. சோ இப்படி கேம்பிங் வந்தீங்கன்னா க்ளோ கார்ட் யூஸ் பண்ணுங்க. உப்பு நல்லா இருக்குது. அதான் ப்ரோ. நீங்க எல்லாம் ஒண்ணு நினைக்க வேணாம் வேறயா. நான் இதுல உப்பு இருக்கா செக் பண்ண ப்ரோ. ஓகே நல்லா இருக்கா ப்ரோ? யார் மனதையும் புண்படுத்தா எல்லாம் விளையாட்டுக்கு ப்ரோ. ஓகே நாங்கள் ஃப்ரூட்ஸும் கொண்டு வந்திருக்கோம். பப்பாளி, தர்பூசணி, தர்பூஸ் பாகிஸ்தான் தர்பூஸ் பெரிய கதை. தர்பூஸ் நான் கேக்குறேன் அவர்கிட்ட, பைஜான் வாட் இஸ் திஸ் இல்ல, நான் கேட்ட வாட்டர்மேன் கூகுள் நோன்னாரு. கூகுள் எல்லாம் தெரியும். ஐபோரை பார்த்தா ஒரு கடையில இருந்து போட்டோ எடுத்து காட்டாரு. தர்பூஸ் அத்தாடா நான் தர்பூசணி சொல்றோம் அப்படின்னு சொல்லி வேற மெமரிஸ் எல்லாம். சட்டப்படி மெமரிஸ் பாகிஸ்தான்ல நாங்கெல்லாம் தான் ட்ராவல் பண்ணிருந்தாங்க. வீடியோஸை பார்த்து இல்லாட்டி கட்டாயம் பாகிஸ்தான் பிளேலிஸ்ட் ஒன்று வச்சுக்கிறேன், அதை அப்படியே பார்த்துக்கொள்ளலாம். மியூசிக் பிளேலிஸ்ட் ப்ரோ இல்ல பாகிஸ்தான் சீரிஸ் ப்ரோ. சின்ன விட்டுருவேன் என்ன உங்களுக்கு ப்ரோ உங்க ஆடியன்ஸ் சாப்பிடுங்க. பஜாக் பஜாக் இன்ட்ரோ இன்ட்ரோ எடுத்துறாங்க. நேச்சரா போங்க. சரியா? ஓகே எங்க இருந்து கண்டினியூ பண்ண போறீங்க? ஓகே வீடியோவில் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன், சசி ப்ரோ மலேசியாலேருந்து வந்திருந்தாரு. அவரோட பேசவே இல்லை. கேம்பிங்கும் முடிச்சிட்டோம், வீடியோ கடைசி பகுதியில் பேசுகிறோம். ஆமாம் ப்ரோ. ப்ரோ ஸ்ரீலங்காவில் எங்கெங்கே போனீங்க? பக்கெட் லிஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் ப்ரோ. ஸ்ரீலங்காவில் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஃப்னாவுக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பி கொழும்போ வந்துட்டு கொஞ்சம் கொழும்போ சிட்டிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பைக் ட்ரிப்பில் நம்ம வந்துட்டு காலி, அதுக்கப்புறம் மெரிசா அந்த பக்கம்லாம் போயிருந்தேன். ஸோ அந்த பக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஃபுல்லாகவே பீச் அந்த மாதிரிலாம் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் பைக் ட்ரிப் போனோம் அப்படின்னா செம்ம ஒரு அழகான ஒரு இடம், அது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து முடிச்சுட்டு கொழும்பு வந்துட்டு திரும்பி பஸ் எடுத்து இங்கே சிகிரியா அந்த பக்கம்லாம் வந்தது, அம்புலுவா எல்லாமே அப்படி நம்ம வேன்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். கடைசியாக அந்த கேம்பிங்கில் வந்து நிற்கிறோம். இன்னும் இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் கண்டி நுவாலியா அந்த பக்கம்லாம் போயிட்டு நிறைய பிளேசஸ் பார்க்கறது இருக்கு. முக்கியமாக ஃபினிஷிங் வந்துட்டு கொழும்போ போயிட்டு ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், சிட்டியை பார்க்கணும். ஸோ அதுதான் இப்போதைக்கு. அதே போல ப்ரோ நேற்று வரக்குள்ள நீங்கள் கம்பலையிலேயும் 4 பிடியிலையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம். வீட்டுக்கு போயிருந்தீங்க. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மலேசியாவில் வச்சா இல்லாட்டி? அவர் வந்துட்டு மலேசியாவில் ஒர்க் பண்ணுறாரு ஃப்ரெண்டு. ஸோ அப்போ அவர் மூலியமா அவங்க சொன்னார், இந்த மாதிரி ஸ்ரீலங்கா போனீங்கன்னா கண்டிப்பாக அவர் வீட்டுக்கு போக சொல்லி. ஸோ அதான் அவரையும் போயிட்டு அவர் ஃபேமிலிலாம் பார்த்துருந்தோம் ப்ரோ. ஓகே. இப்போ நீங்கள் போன பிளேசஸில் வந்து எது ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ்? எனக்கு இந்தியா பிடிக்கும். எதனால அப்படின்னா நிறைய கற்றுக்கலாம். அங்கே ஒவ்வொரு பார்க்கக்கூடிய கடல், பாலைவனம், காடு, மலை எல்லாமே அங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வந்துட்டு தாண்டினாலே வேறு லாங்குவேஜ், வேறு ஃபுட் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால நீங்கள் நிறைய விஷயம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு ட்ராவலராக யாராச்சும் ஃபர்ஸ்ட்டாக போகிறீங்க, அங்கே போயிட்டீங்கன்னா உலகத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்றது என்னோட மட்டும் இல்லை, லைக் உலகத்தில் இருக்க பேக் பேக்கர்ஸோட எல்லாத்தோடையும் அதுதான் சொல்லுவாங்க. இந்தியா இப்போ உள்ள எத்தனை கண்ட்ரி மாதிரி ட்ராவல் பண்ணிக்கிறீங்க? வெறும் 24 கண்ட்ரி 24 கண்ட்ரி போயிருக்கீங்க ஸ்ரீலங்காவோட சேர்த்து. பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாத்தோடையும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஃப்ரெண்டாக யார்?
தமிழ் ட்ரெக்கர் கூட வந்து டிராவல் பண்ணியிருக்கேன். போனியானா? ஆமா. அப்புறம் ஒரு தமிழ் நேவிகேஷன் கூட டிராவல் பண்ணியிருக்கேன். கர்நாடகா. அவங்க 2 பேர் கூட டிராவல் பண்ணியிருக்கேன். மற்றபடி வந்துட்டு மலேசியாவுக்கு வர ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஃபூடி பிரபு, அதுக்கப்புறம் வந்துட்டு இதுல பெங்காலில உள்ள ஒரு யூடியூபர் இருக்காங்க, அவங்க கூட டிராவல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியில உள்ள ஒரு யூடியூபர் இருக்காங்க, ஃபீமேல் யூடியூபர், அவங்க கூட டிராவல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி யூடியூபர் ஸ்ரீலங்கால இருக்காங்க தானே? ஸ்ரீலங்கால நமக்கு நிறைய பசங்க இருக்காங்க. அவங்களும் மலேசியா வந்தப்ப அவங்களுக்கும் நம்ம வந்துட்டு போயிட்டு எப்படிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அந்த மாதிரி அவங்க கூட சேர்ந்து வீலாக் எடுத்திருக்கோம். தினஸ் ப்ரோ, அதே போல கஜன் ப்ரோ, செரஸ் ப்ரோ, அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இங்க. அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ சேனல்ல இருக்காரு, இவரும் மலேசியாவுக்கு வருவாரு. ஸோ இவர் கூட நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸ்ரீலங்கா ஃபுட் எல்லாம் எப்படி? காரமா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. ஸ்ரீலங்கா ஃபுட் எனக்கு வந்துட்டு வித்தியாசமாக இருந்தது, பிடிக்கல இல்லை, வித்தியாசமா இருந்தது. ஏன்னா சில சாப்பாடுக்கு வந்து வித்தியாசமா சில்லி வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து காரமாக்குறாங்க. ஸோ அது எனக்கு வித்தியாசமா இருந்தது. ஓவரால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட ஃபுட். ஓகே. ஸ்ரீலங்கா பீப்புள் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ப்ரோ. அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஆனால் என்னன்னா என்ன முதல் ஸ்ரீலங்கான்னு நினச்சிருவாங்க, இல்லை இந்தியான்னு நினச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மலேசியான்னு தெரிஞ்ச பிறகு அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஐயோ மலேசியாவா, என்னோட ரிலேட்டிவ் அங்கே இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட் அங்கே படிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நானும் வரணும் அப்படிலாம் அவங்களுக்கும் அந்த மாதிரி ஐடியாஸ் இருக்கு. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஓவராலாக ப்ரோ அவங்க. ஓகே ப்ரோ. ஓகே, வாங்க எதிர்காலத்துல திருப்பி வாங்க. நிறைய பிளேசஸ் இருக்கு. நீங்க பக்கெட் லிஸ்ட்ல ஒரு 20 பிளேசஸ் பார்த்துருப்பீங்களா? இல்லை ப்ரோ, இங்க ஒரு 10 தான் இருக்கும். ஸோ இன்னும் நிறைய பிளேசஸ் நான் பார்க்கணும். கண்டிப்பா நான் திரும்பி வருவேன், சிலதெல்லாம் மிஸ் பண்ணிடுவேன். கண்டிப்பா நீங்களும் மலேசியாவுக்கு வாங்க. காட்டாங்க. ஓகே, இது முடிஞ்சு நாங்க அப்படி கெண்டி தலதா மாளிகை தான் போ ஐடியா. அப்படி போயிட்டு அப் கண்ட்ரிஸ் போகிறதுக்கு தான் ஐடியா பார்ப்போம். அது போகிற வீடியோஸ்ல போட்டு. தேங்க்யூ ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. இவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, இந்த ட்ரிப்ல அடுத்தவங்க 2 பேர் தான் நம்ம இன்டர்நேஷனல் ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. 2 பேர், கஜன் ப்ரோவும் செரஸ் ப்ரோ. எத்தனை நாள் ப்ரோ ட்ராவல் பண்ணீங்க கஜன் ப்ரோ? 2 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. 2 பேரும் ஒரே நாள் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? இல்ல வேற டைம். எங்க மீட் பண்ணீங்க அப்படின்னா? லாவோஸ்ல. ஓகே, லாவோஸ்ல இருந்து அப்படியே எங்க போறீங்க? முதல்ல ஆரம்பிச்சதே சிங்கப்பூர், அதுக்கு அடுத்தது எல்லாமே லேண்ட் ரூட் தான். சிங்கப்பூர்ல இருந்து மலேசியால இருந்து போட்ல தாய்லாந்துக்கு போனாங்க. அது யூஸ்வலா யாருமே செய்யறது இல்லை. போட்ல தாய்லாந்துக்கு போயிட்டு தாய்லாந்துல இருந்து கம்போடியால இருந்து நான் வியட்நாம்ல இருந்துட்டு அப்புறம் லாவோஸ். ஓகே ப்ரோ. ஓகே, அங்க எப்படி கண்ட்ரி? வியட்நாம் சூப்பரா இருந்துச்சு. மலேசியாவை விட வியட்நாம் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. வியட்நாம், நார்த் வியட்நாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபுட்ஸ் எல்லாம் ஃபுட் வந்து வியட்நாமில் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. லாவோஸும் கொஞ்சம் வித்தியாசம். மற்ற இடங்கள்ல லிட்டில் இந்தியா இருக்கும், எங்களோட நார்மலாக சாப்பிடக்கூடிய மாதிரி சாப்பாடுகள் எல்லாமே எடுக்கலாம். ஓகே, கஜன் ப்ரோ எனக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், டீ லவர் போறீங்களா? அதெல்லாம் இருந்துச்சா? இல்லை ப்ரோ, மனுஷன் 1 மணிக்கெல்லாம் இதுக்கு கூட்டிட்டு பாருங்க. லாவோஸ்ல 1 மணிக்கு மிட் நைட்ல ப்ரோ என்ன ப்ரோ டீ குடிக்க போமா 1 மணிக்கு நைட்டுக்கு. செரஸ் ப்ரோ அப்படின்னா மோட்டோ விளாக் எல்லாம் செஞ்சீங்களா? ப்ரோ. எந்த கண்ட்ரில? நான் வந்து தாய்லாந்துல மோட்டோ பைக் எடுத்தோம், ரெண்ட் பண்ணிட்டு எடுத்தோம். பட் பிளாக் பண்ணல. மோட்டோ பிளாகிங் பண்ணேன்னா இந்தியால கொடைக்கானல்ல பண்ணேன். இந்தியா போயிட்டு வந்தீங்களா? ஓகே, ராயல் என்ஃபீல்ட் எடுத்து பண்ணேன். ஓகே, நீங்க அப்படின்னா 2 பேரும் போயிட்டு வந்திருக்கிறீங்க. ஸ்ரீலங்கால இருந்து என்ன மிஸ் பண்ணீங்க? கட்டாயம் டீயா தான். இல்ல ப்ரோ, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இங்க இருந்துட்டு நம்ம இப்ப இன்னொரு கண்ட்ரி போகணும்னு யோசிக்கிறேன் தானே, ஆனா அங்க போன பிறகு யோசிச்சு ஸ்ரீலங்கா பேசுங்க. 2 பேரும் டெய்லி பேசிக்குவோம். ஏண்டா ஃபாரினர்ஸோட கதை கேட்க அது எல்லாம் இருக்குன்னு அவன் சொந்த அவன் கொடுக்குற ரியாக்ஷன். ஆனா சசி அண்ணாக்கா அப்படி இல்ல, இலங்கை ஃபுல்லா பிடிச்சு போச்சு. அண்ணா ரிங்குல போயிட்டானே ஃபுல் ஓகே தானே? ஓகே, அடுத்த பயணம் இன்னொரு கண்ட்ரியா இல்லாட்டி ஸ்ரீலங்கா செஞ்சுட்டு தான் அடுத்த கண்ட்ரி. ஓகே ப்ரோ. ஓகே அப்படின்னா 2 மாசம் ஃபுல்லா எத்தனை கண்ட்ரி? ஓகே, ஒருத்தர் வந்து பின்னுக்கு தூங்கி கொண்டிருக்கிறாரு, உடல்நிலை சரியில்லை. இன்னைக்கு தினுஸ் ப்ரோ வைக்கிறாரு, நான் வைக்கிறேன், கஜன் ப்ரோ, செரஸ் ப்ரோ, சசி ப்ரோ, அதே போல முன்சிப் ப்ரோ எல்லாரும் சேர்ந்து தான் கேம்ப் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு. ஆனால் பிளான் பண்ணி வரல, என்ன சொல்ல, சசி ப்ரோக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி அவசரமா வந்து கேம்பிங் அடிச்சுட்டு சாப்பிட்டு இந்த வீடியோ இதோட முடித்துக்கொள்கிறோம். இங்கிருந்து போகிறோம் கெண்டி டவுனுக்கு போயிட்டு அங்கேயும் சசி ப்ரோக்கு அப்படி காட்டிட்டு அப்படி முடிக்கிறது தான். என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட கேம்பிங்? எல்லாமே பக்காவா சூப்பரா இருந்தது.
இவரு பக்காவா பிளான் பண்ணியிருந்தாரு. ஓகே ப்ரோ, இதோட முடிச்சுக்குவோம். அப்படி நீங்க சொல்லி விழுந்துரும். முடிக்காது. ஓகே, அப்படின்னா இங்க இன்னைக்கு இருந்து போறோம். இந்த இடத்துல ப்ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க நார்மலா கேம்பிங் பண்ணாம வாரீங்கன்னு சொன்னா 300 ரூபா தான் டிக்கெட் ஒரு ஆளுக்கு. அதே போல் கேம்பிங் பண்ணுறீங்கன்னு சொன்னால் 2500 ரூபா இன்றைக்கி சார்ஜ் பண்ணுறாங்க. 10 பேருக்கு மேலே வந்தீங்கன்னு சொன்னால் அந்த 300 ரூபா டிக்கெட் வந்து குறையுது, ஒரு 200 ரூபா மாதிரி வரும். என்ன சொல்கிறது, கேம்பிங்க்கு வேறையா 2500 ரூபா ஒவ்வொரு ஆளுக்கும், ஒவ்வொரு ஹெட்டுக்கு வந்து ஒரு தலைக்கு வந்து 300 ரூபா படி எடுக்கிறாங்க. ஒரு நல்ல இடம், நீங்களும் வரலாம், ஃப்ரெண்ட்ஸ்மாரோட வரலாம், அதே போல் ஃபெமிலியாக்கள் வரலாம். ஒரு அழகான இடம் உண்டு. தூரத்தில் அப்படியே விளங்குறது வந்து விக்டோரியா டேம் விளங்குது, பல மலைகள் விளங்குது. அதே போல் இந்த இடம் ரொம்பவே இயற்கையான முறையில் தான் இருக்குது. காலையிலே நீங்கள் சன்ரைஸை பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு ட்ரோன் எடுத்துகிட்டு வாங்க. சன்ரைஸை பார்க்குறீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பறவைகள் வந்து கீச்சின்ற சத்தமாக இருக்கட்டும், காட்டு முயல்கள் இந்த இடத்துல நிறைய இருக்குங்க. காட்டு முயல்கள், பறவைகள், விலங்குகள் நைட்டெல்லாம் இந்த இடத்துல வந்து காட்டுற மாதிரி உங்களுக்கு காற்று பன்றிகள் வந்து இருந்துச்சு. அது எந்த ஒரு தீங்குகளும் இல்லை. நாங்கள் வந்து கேம்ப் ஃபயர் போட்டு இருந்ததால ஒரு அப்செட்டு மாவல்ல. உங்களுக்கு காற்றுன்னு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த இடத்துல ஒரு அழகான இடம், இதமான காற்று பாருங்க. இதெல்லாம் வந்து காற்று பன்றிகள் வந்து செஞ்ச இடம் தான் பாருங்க. இதெல்லாம் காற்று பன்றிகள் செஞ்சுட்டு போன இடம் தான். மற்றபடி பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை இந்த இடத்துல. ஓகே, வரலாம். அப்படியே நாங்கள் கெண்டிக்கு போய்த்து அதோட என்ன செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம்.